எதிர்கட்சி நிலையில் இருந்து கொண்டு தவறான பிரச்சாரத்தை நாட்டு மக்களுக்கு ஏன் அவர் இவ்வளவு கத்துறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு கருத்தை சொல்ல என்றால் பக்குவமாக சொல்ல வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை சொல்ல வேண்டும். கத்தி கத்தி பேசினா மக்கள் கேட்பார்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார், கேட்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த நபர் பெயரை சொல்ல கூட நான் விரும்பவில்லை. ஊர்ந்து போய் பதவியை பெற்று காலை போட்டு பதவி தந்தவருக்கு நன்றி இல்லை. ஒரு நன்றி இல்லாத ஒரு நபர் அரசியல் இன்னைக்கு இருக்காரு சொன்னால் அவர் அவராகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் சொல்ல வைத்தார். தலைமை கழகத்தில் என்ன சொல்ல வைத்தார் சொன்னால், இவர் திறமையாக ஆட்சி செய்கிறார், இவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக உடனே அறிவிக்க வேண்டும். வருஷம் தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. அப்படியே தன்னுடைய கைக்கூலிகள்லாம் வைத்துக் கொண்டு அறிவிப்பு செய்கிறார். என்னாச்சு? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கழகத்துடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மாவர் தான் இருக்க வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினார். அதையும் தூக்கி போட்டார். இவர் இணை ஒருங்கிணைப்பால், நான் ஒருங்கிணைப்பாளர். தான் தான் கழகத்துடைய பொதுச்செயலாளர் வந்து தனக்குத்தானே பகடம் சுட்டி கொண்ட ஒரே நபர் இந்தியாவிலே இருக்கிறது இவர் தான். என்னாச்சு? இவர் பொதுச்செயலாளர் வந்திருந்து 10 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அத்தனை தேர்தல் தோல்வி. தனது வளர்ச்சியையும் தனது சுய நலனை மட்டுமே நினைப்பவர் நிச்சயம் ஒரு இயக்கத்தின் தலைவராக இருக்க முடியாது. ஆகவே அந்த நபர் எந்த காலத்திலும் இயக்கத்துடைய உண்மையான தலைவராக இருக்க முடியாது என்ற நிலையை மக்கள் இன்றைக்கு பாடமாக தருவார் என்று தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பொதுவான இயக்கமாக இருந்த அதிமுகவை என்று குறிப்பிட்ட சமூக கட்சியாக மாற்றிவிட்டார். அதிமுகவை முழுவதுமாக தனது சொந்த கட்சியாக மாற்றியதுதான் பழனிசாமி செய்த ஒரே துரோகம். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் பாசத்திற்கும் உரியவராக உள்ளார். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரிசையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நம்முடைய தளபதி இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக தமிழ்நாடு தற்போது சந்தித்து வரும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள திராணி கொண்ட ஒரே தலைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தான் என்பதை ஏற்றுத்தான் அவருடைய தலைமையை நான் இன்றைக்கு ஏற்று உங்களில் ஒருவராக தொண்டனாகத்தான் என்னுடைய இயக்கத்தை பணிகளை நான் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட திராவிட தலைவர்களால் பண்படுத்தப்பட்ட மண். அவர்களை தலைவர்களாக கொண்ட அதிமுகவில் இன்று பெரியார் படத்தை புறக்கணிக்கிறார்கள். பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிக்கும் கூட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் மத பிரிவினைவாத வன்முறைகளை தூண்டுவதற்கு துணை நிற்கிறார் இன்றைக்கு பழனிசாமி. அம்மாவின் ஆன்மா அவரை மன்னிக்காது. இது வருங்காலத்தில் எத்தனை தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தலிலும் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சி இருந்த நம்முடைய தளபதி ஆட்சி தான் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக மக்களை பற்றி சிந்தித்து மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய தளபதி ஒருவராத்தார் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரே முழக்கமாக தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. மதுரையில் ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழாவை நாம் நடத்தியிருந்தோம். லட்சக்கணக்கான தொண்டர்கள் மீண்டும் தாய்குலத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழலை நம்முடைய தளபதி அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். திருச்சியில் நான் பார்த்த மாநாடுகளிலே
மிகப்பெரிய மாநாடாக உலக சரித்திரத்தில் இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமா என்ற நிலையை, வரலாற்று சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்